ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக வந்து நல்ல ஒரு அப்பம் தாங்க இன்ஸ்டண்ட்டாக செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். கோதுமை மாவு ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன், ஃபுல்லாக எடுத்திருக்கேங்க. அதுக்கு நம்ம ஈக்குவலாக வந்து சர்க்கரை ஒரு 250 கிராம் எடுத்திருக்கேங்க. ஒரு 3 நல்லா பழுத்த பழமாக சின்னதாக ஒரு 2 பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏலக்காய் வந்து பொடி பண்ணது கொஞ்சம். இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை போட்டுட்டு ஒரு வெல்லம் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி வச்சு நல்லா அந்த வெள்ளை தண்ணி நல்லா கொதிக்கணும். பாவுப்பதெல்லாம் தேவையில்லைங்க. நல்லா கொதித்ததும் அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு வெல்லம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சுங்களா? கொதித்த உடனே இப்போ இறக்கிடலாம். இறக்கிட்டு இப்போ ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேங்க. அதில் வந்து நான் இப்போ மாவு ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். மாவு வந்து கடையில் வாங்கின மாவு தாங்க. மாவை இப்போ போட்டாச்சு. நல்லா ஜலிச்சு எடுத்த மாவு தான். அதோடைய வந்து ஏலக்காவும் போட்டாச்சுங்க, ஏலக்காய் பொடி. இப்போ நம்ம வெள்ளை தண்ணி நல்லா சூடாக இருக்குது பாருங்கள், அந்த ஸ்டேஜில் உள்ளே சேர்த்திக்கணும். இப்போ இதை வந்து வெள்ளத்தில் வந்து இந்த மண் தூசியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதனால் இதை அப்படியே அரைச்சி நல்லா கொதிக்கிறத நல்லா ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வெள்ளை தண்ணி வந்து நம்ம ஊற்றினது நம்மளுக்கு கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுருக்கேன். மீதி இருக்கிறத இதோட சேர்த்திக்கலாம். பத்தாததுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணியும் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கலந்துக்கணும். இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு நம்ம செஞ்சிடலாங்க. இப்போ பழத்தை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். அதை நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பழத்தை நல்லா நெய்ஸாக அரைச்சாச்சு. நான் வந்து ஒரே ஒரு பிஞ்ச் வந்து சோடா உப்பு போட்டிருக்கேன். அது ஆப்ஷனல் தான், பிடிச்சா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ பாருங்கள், பழத்தையும் இப்போ சேர்த்தாச்சு. எனக்கு கொஞ்சமாக தண்ணி தேவைப்பட்டுச்சுங்க. அதனால நல்லா கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி தண்ணி நான் சேர்த்திக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இந்த பதத்துக்கு மாவு நல்லா கலந்து எடுத்தாச்சு. இங்கே வந்து நல்லா பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதும் உடனே வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கலாம். நான் பேன் எடுத்துருக்கனால எனக்கு 4-5ன்னு ஊற்றுறக்கு வந்துச்சு. நீங்கள் வடைச்சட்டியில் இந்த மாதிரி ஊற்றுற மாதிரி இருந்தால் ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா 2 கூட ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஊற்றினோடனே நம்மளுக்கு நல்லா எண்ணெய் சூடாக தானே இருக்கும். அதில் வந்து நல்லா நம்மளுக்கு பொங்கி மேலே எலும்பி வரும். அப்படியே அந்த ஸ்டேஜில் திருப்பி போட்டுக்கலாம். 4 கிட்ட ஊற்றிருக்கேங்க. அப்படியே திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். போட்ட உடனே நம்ம வந்து ரொம்ப ஹெவியான ஸ்பீடில் வச்சோம்னா கரைஞ்சிரும். நம்மளுக்கு உள்ளே வந்து அப்பம் வெந்து வராது. வெளியில் வந்து கிறிஸ்பியாக வரும், உள்ளே வந்து வெந்து வராது. இப்போ பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே இதே மாதிரி திருப்பி விட்டாச்சு. ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா நம்மளுக்கு வெந்து வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக புஃபியாக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே நம்மளுக்கு பாஞ்சு மாதிரி இருக்குது அப்போ ஒன்று. பாருங்கள் எப்படி நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக அப்பம் செஞ்சு அசத்துங்க உங்கள் வீட்லேயும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.